ஜீனி ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் நமக்கு கேசரி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். எனக்கு இந்த போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்ச போர்ஷன். கேசரி நல்லா மின்னுது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது. கேசரி கலரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி நல்லா கலந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டுமே பிடிக்காதுன்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சுருண்ட வர